இந்த இரவு வேளையிலே சாயந்திர ஆராதனையிலே உடன்படிக்கை பெட்டி 3வது பாகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். முதல் பாகம் சனிக்கிழமை காலையில் உபவாச கூட்டத்தில் தியானித்தோம். 2ஆம் பாகம் காலை ஆராதனை பார்த்தோம். இது 3வது பாகம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் யாத்திராம புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை 25வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே ஆரம்பிக்கப்பட்டு 22வது வசனத்தில் இந்த கடைசி 3வது பாகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 22வது வசனம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மீதிலும் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப்பட போகிறவைகள் எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்பட வேண்டியது, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கப்பட வேண்டியவைகள். உடன்படிக்கை பெட்டியை யார் சுமக்க வேண்டும், எப்படி சுமக்க வேண்டும், என்ன நியமனத்தின் கீழ் அது காணப்பட வேண்டும் என்றெல்லாம் 2 ஆராதனையிலே நாம் நன்றாக தியானித்தோம். இந்த சாயந்திர வேளையிலே இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய சாராம்சம் அல்லது காரியம் என்னவென்று கேட்டால், இந்த உடன்படிக்கை பெட்டியிலே கர்த்தர் பேசுகிறதற்காகத்தான் இது கொடுக்கப்பட்டது. ஒழுங்காய் உள்ளே இருக்க வேண்டியவர்கள் இருக்க வேண்டும், சுமக்கிறவர்கள் ஒழுங்காய் நியம நிஷ்டையோடு இருக்க வேண்டும், பரிசுத்த குலைச்சல் இல்லாமல். அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவன் எழுந்தருள போகிறார். நீங்கள் ஒரு உடன்படிக்கை பெட்டி, நீங்கள் ஒரு ஆசாரியர்கள். 2 ஆராதனைக்கு தியானித்தது. இப்பொழுது 2ம் ஒழுங்காய் போகிற பொழுது கர்த்தர் என்ன பேசுகிறார் என்றால், உடன்படிக்கை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். என்ன உடன்படிக்கை? அதுதான் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப்பட போகிறவைகள் எல்லாம் உன்னோடு கூட பேசுவேன். இனி வேத புஸ்தகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்தை செலுத்த வேண்டும். என்ன உடன்படிக்கையை கர்த்தர் பேச போகிறார் என்றால், பாருங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 3 விதமான உடன்படிக்கை இருக்கிறது. ஒன்று கிறிஸ்துக்குள் வருகிற பொழுது ஞானஸ்தான உடன்படிக்கை, 2வது திருமணத்தின் உடன்படிக்கை, 3வது திருவிருந்தின் உடன்படிக்கை. இந்த 3ம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவன் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. முதல் உடன்படிக்கை நான் சொல்லுகிறேன், ஞானஸ்தான உடன்படிக்கை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அநேகரை எல்லாரும் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள் என்று மத்தேயு 28வது அதிகாரத்திலே வாசிக்கிறேன். இல்லை என்று சொல்லவில்லை. இப்படியாக போய் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்த ஜனங்கள் எல்லாம் யோவான் கீழ் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து இந்த ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகின்றார். அதன் பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பவுல் கேட்கிறார், யோவானால் எடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்களா? இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் எடுங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கின்றார். என்றால் அப்பொழுது சத்தியம் வெளிப்படுத்தப்படவில்லை. மனம் திரும்புதல் எதற்கென்று? தங்களுடைய பாவங்களுக்கென்று மனம் திரும்பினார்கள். இந்த மனம் திரும்பல் எப்படி என்று கேட்டால், மாறுபாடான சந்தத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு விருத்தி அடைவீர்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. சொல்லப்படுகிற காரியம் இது கடினமான குறுகலான பாதை. இது அகண்ட பாதை அல்ல, விரிவான பாதை அல்ல. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். ரெண்டாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கிறபடியினால் எல்லாரும் உங்களை விரும்புவார்கள் என்று நினைக்காதீர்கள். உங்களை எல்லாரும் வெறுக்க ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதுதான் வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். என் நாமத்தில் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். சில சமயத்தில் ஆலயங்களுக்கு புறம்பே தள்ளப்படுவீர்கள், கட்டிடமான ஆலயங்களுக்கு புறம்பே தள்ளப்படுவீர்கள். ஏன்? அது கல்லர் குகையாகிவிட்டது. அது மாம்சத்தின் பிரியத்தின் கூடமாய் மாறிவிட்டது. இப்பொழுது நீங்கள் மனம் திரும்புகிறீர்கள், ஞானஸ்தானம் மனம் திரும்பி எடுக்கிறீர்கள். கோணலும் மாறுபாடான சந்தை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவருடைய நாமத்தை நோக்கி உச்சரித்தீர்கள், அவர் நாமத்தை விசுவாசப்படினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்புறம் அவர் விசுவாசிக்கிறபடினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்புறம் கர்த்தர் உங்களை ஆபத்து காலத்திலிருந்து கர்த்தர் ரட்சித்து எழுப்புகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி பின்பு நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிற வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்பொழுது கோணலும் மாறுபாடான சந்தத்தை விட்டு விலகி பிரிந்து போய் நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பிலிப்பியர் 2:17 வாசிக்கிறேன். என்ன மாறுபாடான சந்ததி என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிற ஜனங்களிடத்தில் உங்களுடைய பரிசுத்த குலைச்சல் உண்டாகும்.
இந்த ஐக்கியம் யாரிடத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஆசீர்வாதம். இந்த ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஸ்தாபிக்கிறார், உபதேசத்திலே கோளாறுகள் வருகிறது. தேவன் சொல்லுகிறார் இதை செய்யாதே. தேவன் இதை செய்யாதே என்று சொன்னது உண்டோ, அதை செய்தால் நீ தேவனை போல மாறிவிடுவாய். தேவன் ஏற்கனவே தம் சாயலாக மாற செய்துதான் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே நீங்கள் காணப்படுகிற பொழுது தேவனுடைய சாயல் வருகிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு துணை யாருமே இல்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்குகிறதே அந்த தேவன் தான். ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்க்கை ஜீவியம் என்று சொன்னால் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் துணையை எப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களோ அது ஏதேன் தோட்டத்தின் ஜீவியம் இல்லை, அது பாபிலோனின் ஜீவியம். ஆமாம், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இப்படி தான் துணை நியமிக்கப்பட்ட துணை வேண்டாம் என்று ஒதுங்குகிறார் நீதிமானாகிய யோசேப். ஆனால் கர்த்தர் தரிசனத்தின் மூலம் சொப்பனத்திலே வெளிப்படுத்தப்பட்டு அந்த பெண்ணை இணைக்கின்றார். நியமிக்கப்பட்ட அந்த கன்னிகையாகிய மரியாதையை அந்த திருமணத்தில் இணைக்கின்றார். தேவன் கொடுக்கிற துணை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவை சுமக்க முடியும். தேவன் நேர்த்தியாய் அழகாய் என்ன செய்கின்றார்? ஏற்ற துணையை இந்த மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஏற்ற கையின் பிரயாசத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். இந்த மனிதனுடைய பலன் பெரிதாய் இருக்கிறது. இந்த துர் உபதேசம் ஒன்று உள்ளே வருகிறது. தேவ சாயலற்று ஒரு துர் உபதேசம். அதான் மிருகம். அந்த காலத்தில் மிருகம் நடந்து வந்தது. அதன் பிறகு சாபத்தின் மூலமாக இந்த சர்ப்பமானது வயிற்றிலே ஊற ஆரம்பிக்கிறது. அது பேசுகிறது, இவளும் பேசுகிறாள். சர்ப்பம் பேசுகிறது என்றால் அது அப்படியே விட முடியாது. மனுஷ பாஷை சர்ப்பத்துக்கு அறிந்திருக்கிறதா, சர்ப்பத்தின் பாஷை மனுஷி அறிந்திருந்தாலா என்று தெரியவில்லை. ஆனால் பேசுகிறதற்குரிய தன்மை அந்த காலத்தில் இருந்தது. இப்பொழுதும் ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு பாஷை பேசுகிறது, நமக்கு புரியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற எல்லா இடத்திலும் போய் கேட்கிறது. அது ஒரு விதமான குழந்தை பருவம். அங்குதான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. கொடுக்கப்பட்ட தேவ சமூகத்தை இழப்பது நிச்சயம். கண்ட இடத்தில் போய் கண்ட உணவை சாப்பிட்ட உடம்பு எப்படி பழுதடைகிறதோ அதே போல் ஆவிக்குரிய ஜீவத்தில் அறிவிக்கப்படுகிற எல்லா இடத்திலும் போய் சத்தியத்தை மெய்ந்து கொள்ளுதாங்க நினைத்து போகிறது. உங்களுடைய ஆத்மாவிற்கு கோளாறுகளை உண்டு பண்ணிவிட்டோம், பழுது உண்டு பண்ணிவிட்டோம். நீங்கள் நசல் கொண்டதாய் போய்விடுவீர்கள். ஏற்கனவே கர்த்தருடைய உபதேசத்தில் காணப்பட வேண்டிய தம்பதிகள் இந்த வலு சர்ப்பத்தினுடைய வார்த்தையிலே ஈர்க்கப்பட்டு தேவனை போல மாறுவீர்கள். அந்த கனியின் அருகில் அவள் இருக்கிறா. அவள் கவனத்தில் அந்த கனி இருக்கிறது. எது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தள்ளி வைக்கிறாரோ அது உங்கள் சிந்தையில் வந்து நிரப்பி விடுவது பிசாசுனுடைய கை வந்த கல்லை. உங்கள் சரீரம் இருக்கும். சரீரம் வந்ததே பெரிய விஷயம் ஐயா என்று நீங்கள் சொல்லலாம். எது வரவில்லையோ அதைத்தான் கர்த்தர் நிர்பந்திக்கின்றார். உன் மனம் வந்தது ஒரு பெரிய விஷயம். இப்போது சிந்தை என்ன செய்கிறது? விட்டு வந்த பழைய எகிப்திலே காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சனமே, இந்த இரவு வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு இந்த உடன்படிக்கை என்பது என்ன? அதுக்கு தான் இந்த ஞானஸ்நானம் எடுத்து சரியான தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கிற பொழுது உங்களுக்கு திசை இப்படி அப்படி திரும்ப மாட்டீர்கள், சரியாய் போய் கொண்டிருக்கும். உங்களை வழிநடத்துவதற்குரிய மெய்ப்பர்களை கர்த்தர் எழுப்புகிறார். அந்த மெய்ப்பர்கள் யார் என்றால் தேவனுடைய யுத்தத்துக்கு ஏற்ற மெய்ப்பர் என்று சொல்லி எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது 2 தீமோத்தேயு 4:3 சொல்லுகிறது, ஆரோக்கியமான வசனங்களை கேட்க மனது இல்லாமல் தங்கள் இருதயத்தின் இச்சைகளெல்லாம் நிறைவேற்றுக்கேற்ற தங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்குரிய போதகங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறாங்க. இதில் சொந்தக்காரனும் போதகனாக இருக்கலாம். இந்த இடத்துல சொந்தக்காரர்களால் அந்த போதகத்துவத்தினால அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா என்று கேட்டால் இருக்காது. அவன் மாமே மச்சாங்காளி பங்காளி அவன் ஊழியக்காரனாக இருக்கிறான், பெரிய தொகை இருக்க பொழுது அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம், உறவின முறையான் என்பதினால இதெல்லாம் பலிக்காது. கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக எங்கு நெருக்கப்படுகிற காலத்திலே விடுதலை பெறுகிறாயோ அந்த இடத்துல விதைக்கப்பட வேண்டும். இந்த விரையை எடுத்து இந்த கண்ட இடத்தில் சர்வங்க தகன பலியை இடாதிருப்பாயாக செலுத்தாதிருப்பாயாக என்று உபாகம் 12 வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் பலதரப்பட்ட ஜனங்கள் இயேசுவை குறித்து அறிவிக்கிறார்கள் சொல்லி வருகிறார்கள். பவுல் சொல்கிறார், அநேகர் அறிவிக்கிறார்கள், ஆனால் நல்ல இடத்தில் அறிவிக்கவில்லை. ஆனால் எப்படி அறிவிக்கப்படுகிறார்? அது புதிய ஜனங்களுக்கு அது பரவாயில்லை. ஆனால் சபைக்கு வந்து போய்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே காணப்பட்டு சிறுவிருந்து எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிப்பை காத்து கொண்டிருக்க நீங்கள் இப்படி கண்ட இடத்திலும் அலைந்து திரிகிறது அங்கே ஆத்மாவுக்கு கேடு உண்டாக்கும். இது எல்லாம் தான் ஞானஸ்தான உடன்படிக்கை.
அதனால்தான் கட்டாயமாய் ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்களுக்கு மட்டும்தான் திருவிருந்து கொடுக்கப்படும். யூ கேன் see the connection between the baptism and the holy communion. சில பேர் வரோம் போகிறோன்னுலாம் கொடுக்குறான், அது விஷயம் வேற. இது ஒரு கட்டுப்பாடோடு காணப்பட வேண்டிய விஷயம். இதனால் என்ன விளைவு நடக்குது பாருங்க. கொடுக்கப்பட்ட தேசத்தை, கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை, கொடுக்கப்பட்ட இடத்தை, கொடுக்கப்பட்ட கிருபையை பெற்றுக்கொண்ட தேவ சமூகத்தை, தேவ பிரசனத்தை ஆதாம் ஏவாள் அந்த குடும்பத்தார் ஆதி தம்பதிகள் எழுந்து போய் விடுகிறாங்க. ஏன்? எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்திலே அவர்களுக்கு ஏதோ அதிருப்தி வந்து விடுகிறது. ஏன் அதிருப்தி வருகிறது? இது கள்ள உபதேசம்லே வருகிறது. தேவன் பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே இவங்களை விசாரிக்கிறாராக வருகிறார். இது தேவையா? இது தேவ சாயலே இல்லாமல் வலு சர்ப்பம் எந்த ரூபத்தில் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். மிருக சாயல், இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிருக சாயலில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது சத்தியம் கிடையாது. சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். எல்லா மாம்சத்தை தூண்டுகிறதாகவே இருக்கிறது. எப்படி சிஸ்டர் இந்த மனுஷனோட வாழ்றீங்க? இது வலு சர்ப்பம். உண்மையான போதைக்கு என்ன சொல்லுவோம்? அந்த குடும்பத்தை இணைக்கப்பட்ட குடும்பத்தை பிரிக்காதிருக்க போராடும். அழிப்பதற்கல்ல, தேவன் உருவாக்குவதற்கு வருகிற தேவன். திருடன் நான் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். தேவன் நான் ஜீவன் அளிக்குவது பரிமூர்ணப்படும் வந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சினமே, இந்த மாலை வேளையில் இது எல்லாம் எப்படி வருகிறது? நாம் கதவை திறக்காவிட்டால் யாரும் வரமாட்டாங்க. இருதயத்தின் கதவும் சொல்லுகிறேன், நம்முடைய வீட்டின் கதவும் சொல்லுகிறேன். உபதேசத்தில் தெரிந்தவர்களாய் காணப்படுகிற பொழுது, அதனால்தான் சில பேர் ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது பயப்படுகிறார்கள். அது தேவ பயம் என்று சொல்லுகிறதா, அல்லது தங்களுடைய அடிமைத்தனத்தை வெளியே வர முடியாமல் மறுபடியும் போய் சிக்கிக்கொள்வோமோ என்று பயத்தில் சொல்கிறார்களான்னு தெரியவில்லை. இந்த உபதேசத்தில் நிலைத்து இருக்கிறபடியினால் அவர்கள் என்னவாய் மாறுகிறார்கள்? வேதம் சொல்ல உபதேசத்தை கேட்கிறபடியால் நீங்கள் சுத்தமானீர்கள். உபதேசம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். முதல்ல அந்த உபதேசம் என்னென்று தெரிந்து கொள்ள வேண்டும். தன் இஷ்டப்படி இது பாருங்கள். அடுத்தது திருமண உடன்படிக்கை அதோடு கலந்து வருகிறது. திருவிருந்தில் ஆரம்பிக்கிறதா ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே திருவிருந்து உடன்படிக்கை, திருவிருந்து உடன்படிக்கைக்குள்ளே திருமண உடன்படிக்கை. இந்த உபதேசத்தினுடைய காரியம் என்னவென்றால், உங்கள் இஷ்டப்படி ஒரு துணியை எடுத்துக்கொள்ளுகிறதல்ல, உங்கள் இஷ்டப்படி குடும்பத்தை உடைத்துக்கொண்டு வேறு இடத்துல போய் ஸ்தாபிக்கிறதல்ல. உங்கள் இருதயம் கர்த்தர் பட்சத்தில் இருக்க வேண்டும் தான் உடன்படிக்கை. அந்த கேருபீன்கள் மத்தியில் கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கற்பனைகளை நீ கொடுக்கும்படியாக பேசுகிறேன். அதற்குள் இருக்கிறது, அதை சுமக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனுடைய தலையாய கடமை, உடன்படிக்கை பெற்றின் தலையாய கடமை என்னவென்றால், நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எந்த சபைக்கு போகிறேன்? இந்த சபைக்கு போகிறேன். எதற்கு போகிறீர்கள்? தெரியவில்லை. பக்கத்தில் இருக்கிறது போகிறேன், இதில் வருஷமாக போகிறேன். ஐயா, போகிறீர்கள் சரி, என்ன கற்றுக்கொண்டீர்கள்? இயேசுவை கற்றுக்கொள்ளுகிறது தான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் இருக்கிற சபை. நான் ஜெபிக்க போகிறேன், நான் உபவாசிக்க போகிறேன், நான் அதுக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது. இயேசுவை எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? என்ன வார்த்தையினுடைய ஞானம் இருக்கிறது? என்ன வார்த்தையினுடைய அறிவு இருக்கிறது? அந்த போதனை எதைக்கு அடிப்படையில் வருகிறது? தெரியாது. ஆலயத்துக்கு போனோம் வந்தோம் இருக்கிறோம், அவ்வளோதான். காணிக்கை செலுத்துகிறோம், ஊழியர்களை உபசரிக்கிறோம், தசமா காணிக்கைகளை கொடுக்கிறோம். இதற்கு மேலே என்ன இருக்குது என்று கேட்டால், உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ளே வரவில்லை, அறியவில்லை. நீங்கள் இயேசுவை விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை என்று பவுல் சொல்கிறார். காரணம் என்ன? கற்றுக்கொள்ள வேண்டும். ஐ நோ திஸ் இஸ் நாட் பைபிள் ஸ்டடி, பட் ஸ்டில் மாலை ஆராதனையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் வார்த்தையின் வல்லமை அபிஷேகத்தோடு கூட புறப்பட வேண்டும், அதிகாரத்தோடு கூட புறப்பட வேண்டும். அதுதான் உங்களுக்கு விடுதலை தருகிறது, அதுதான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தையை அனுப்பி கர்த்தர் அழிவுக்குலைக்கு உங்களை குணப்படுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அப்போ எதற்கு போகிறோம்? பக்கத்தில் இருக்கிறது போகிறோம், அல்லது பழக்கம் இருக்கிறது போகிறோம். அப்பொழுது ஆத்மா எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் எந்த விதமான விமோச்சனம் கிடையாது. குடிக்கிற மனுஷன் குடிக்கிறோம், கீழ்ப்படியாத பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பின் நீ உங்கள் வீட்டை ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த விசுவாசங்க போதிக்கப்படவில்லை. போதிக்கப்பட்டால் தான் என்ன ஆகாரம் உள்ளே போகுதோ அதை பொறுத்த பலன் இருக்கும். எதுவுமே இல்லை. கனி கொடுக்கிறாயா? இல்லை. விசுவாசிக்கிற எதுக்கு விசுவாசிக்கிறோம்? பிரச்சனைக்கு விசுவாசிக்க. ஜபக்குறிப்புக்குள்ளே தான் அது விசுவாசம் இருக்கும். விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த ஞானஸ்தானம் எடுத்த மனுஷன்தான் சீமோன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால்
இந்த சீமோன் பிலிப்பு என்ற சுவிசேஷகன் மூலமாக அந்த அற்புத அதிசயங்களை கண்டு இவன் ஈர்க்கப்படுகிறான். இவன் மாயவித்தக்காரன், ஒரு மந்திரவாதி. இவனும் காரியங்களை காசு வாங்கி கொண்டு செய்கிற மனுஷன். இங்கே காசு இல்லாமலே நடந்து கொண்டிருக்கிறது. இது தேவனுடைய நாம மகிமைக்காய் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தா? இதுதான் அந்த காலத்திலும் சபை இப்படி இருக்கிறது. எப்படி இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்றே தெரியவில்லை, இவனுக்கு போய் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இவனுடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானத்துக்குரிய எந்த கனிகளும் காணப்படவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ பெரும் திரள் இருக்கிறது. ஞானஸ்தானம் கொடுத்தா நம்ம சபையிலும் சேர்ந்துருவான். இல்லையா, அவன் சபையாகவே இருக்க மாட்டான். அவனால் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். சபைக்குள்ளும் நிலைத்திருக்க மாட்டான். ரெண்டு முக்கி எழுதுறதுல ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. அது அவனும் நினைப்பான், இவனும் நினைப்பான். இதில் போதகனுடைய சூதும் இருக்கிறது, விசுவாசியுடைய அறியாமையும் இருக்கிறது. உபதேசத்தில் தேறி வருகிற பொழுது, அந்த ஞானஸ்தானம் கொடுக்குற பொழுது அவனுக்கு என்ன நடக்கும்? அவன் நிலைத்து நிற்பான். திருமணத்துக்காக எடுக்கிறது, இப்படி பல காரியங்களுக்கு ஞானஸ்தானம் என்று இஷ்டப்படி கொடுக்கிறார். சில பேர் பிரபலங்கள்கிட்ட போய் எடுப்பான், சில பேர் இஸ்ரேலில் போய் எடுப்பான். எங்கே எடுத்தாலும் சரி, என்ன கிறிஸ்தவ பேரை வைத்துக் கொண்டாலும் சரி, கனி கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல பார்த்து அந்த சீமோனுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு தெரியவில்லை. கொடுத்துட்டாங்கன்னா கனிக்கு நிறைய கொடுப்பான்னு சொல்லி கொடுத்து தன்னை வசப்படுத்தி கொண்டாரெல்லாம் தெரியவில்லை. இந்த புத்தி மாறவே இல்லை. ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசியாக இருக்கிறது. பரிசுத்தாவி பெறுவதற்கு பேதுரு வந்தால் தான், கை வைத்தால் பரிசுத்தாவி பெறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிருபை அருள் செய்திருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பேதுரு போய் ஜெபிக்கிற பொழுது அப்படி பரிசுத்தாவி இறங்குவார். இந்த சபை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறது. விசுவாசிகளாம் புது விசுவாசிகள் ஐயாவை கூப்பிட்டு ஜெபம் கூட்ட வைக்கிறார்கள். இவர் யார் மேலே கை வைக்கிறாரோ அவர் பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் இந்த ஐயாவின் மீது இருக்கிறது, பேதுரு ஐயா மீது. இந்த செம்படவனாகிய பேதுரு வாசிக்கிற இல்லையா மத்தேயில, அவர் தான் இப்பொழுது ஒரு பிரதான அப்போஸ்தலன், ஆதி திருச்சபைக்கு பெரிய ஒரு மனுஷன். அதனால நாம் கனப்படுத்த விரும்புகிறேன். அதனால் சொல்லுகிறேன், ஐயா வந்து ஜெபிக்கிற பொழுது, தொடுகிற பொழுது எல்லா அற்புதம் நடக்கிறது. அற்புதத்திலே பெரிய அற்புதம் அபிஷேகத்தை பெறுகிறார். இதை பார்க்கிறான், வினோதமாக இருக்கிறது. இந்த மனுஷன் கை வைக்கிறான், அவர்கள் தேவனுடைய வரத்தை பெறுகிறாங்க. ஐயா எனக்கு கை வைங்க, எனக்கு அந்த வர வரட்டும், சந்தோஷம். இப்படி கேட்டிருந்தான்னா கூட வச்சுக்கொள்ளலாம். ஞானஸ்தானம் எடுத்ததுக்காவது கொஞ்சம் கனம் செலுத்துக்கிறான். இவன் என்ன சொல்லுகிறான்? கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போய் அவன் கையில் கொடுத்து, இந்த வரம் எனக்கும் வர வேண்டும். புத்தி மாறிச்சா? மாறாது. எவங்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தாலும் இதெல்லாம் திருந்தாது சொல்கிறாங்க இல்லையா? திருந்தாது ஜென்மம் இது. பேதுரு இது அபிஷேகம் பெறுவதற்கு முன்பு இருந்த பேதுரு வேற. மீனின் வாயில் போய் இயேசு வரி பணத்துக்காக போய் உள்ளே போய் ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து ஒரு வள்ளி அந்த வரி காசுக்காக உமக்கு எனக்கு சேர்த்து நான் செலுத்துறேன்னு போனாரே கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி. அந்த பேதுரு வேற. முழுதும் வலை போட்டோமே, ஐயா ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் வார்த்தையின்படி போடுகிறோன்னு சொல்லி வலை நிரம்பி வடிகிற பொழுது நான் பாவியாக மனுஷனை விட்டு போய்விடுன்னு சொன்னார். அது வேற. நீரின் மீறி நடந்த பேதுரு இருந்தாரே, அந்த மனப்பக்குவம் எல்லாம் வேற. இப்போ பேதுரு வந்து முன்ன எந்த பேதுரு இல்லை. அப்போ கூட அந்த மனுஷன் பாவம் காசு பின்னாடி போகல, கொஞ்சம் பதறுகிற மனுஷன் தானே தவிர இந்த சூதெல்லாம் இல்லை பேதுருக்கு. அந்த பிரதான ஆசிரியரோட வேலைக்காரனை காதை வெட்டிடுறாரு, திடீர்னு கத்தி எடுத்து வெட்டிடுறாரு, திடீர்னு ஓடியாரு. ஒரு மாதிரி ஒரு குட் மேன் என்று உலகம் போற்றும். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சிலுவையின் பாடுகள் வருகிற பொழுது பேதுரு அவரை தனியாக கொண்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்பாலே இப்போ சாத்தானே நல்லா வாங்கி கட்டிக்கிறார் ஆண்டவர்கிட்ட. பதறி பேசின பேதுரெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து அபிஷேகத்தின் மையத்தில் இருக்கிற அருமையான ஆசாரியன் அவர் பார்த்ததும் கடிந்து கொள்ளுகிறார். நீயும் பணமும் நாசமாய் போக கிடையாது. தான் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்ககிட்டலாம் பேரம் பேசுறது, இந்த பொருத்தனை செஞ்சுட்டு தராமல் இருக்கிறது, இந்த காணிக்கை விஷயத்தில் கபடு பண்ணுறது, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகளில் வருது. சனனியா சாப்பிரால் என்னாச்சு? தான் விளையாடுறது. பரிசுத்தாய் பெற்ற மனுஷர்கிட்ட இப்படியெல்லாம் விளையாடினாக்கா வாழ்க்கையில் பலதரப்பட்ட கோணல்களில் பிரச்சனை வந்துவிடும். இவ்வளோதான் விட்டுருக்கலான்னா இல்லை, இவ்வளோதான், ஏதாவது ஒரு கபடம், ஏதாவது ஒரு கள்ளத்தனம், இதெல்லாம் தேவ சமூகத்தில் தகனிக்கப்பட வேண்டிய காரியம். இதெல்லாம் தெரியாமல் ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. யாருக்கு? சீமோனுக்கு. அந்த லோக்கல் பாஸ்டர் கொடுத்துட்டார்.
சபையில் ஆள் இல்லை, சரி வந்திருக்கான் விட்டா இவனும் போயிடுவான், ஞானஸ்தானம் கொடுத்தா கொஞ்சம் போர் போகிறோம், கல்யாணம் பண்ணால் போர் போகிறன்ற மாதிரி ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு சில பேர் திருந்துவான். அப்படி நினச்சி கொடுத்துருக்கிறாரு. கொடுத்தா அது கடைசியில் கனி கொடுக்கல ஞானஸ்தானத்துக்கு. எல்லாமே மணி மணி மணின்னு மணியாக பேசுவான்னு பார்த்தா இவன் இந்த மணியை பார்க்குறான். சரி ஏதோ வியாபாரம் இல்லை பண்ணிக்கொள்ளுன்னு பார்த்தா, இந்த கிருபை வரங்கள் எனக்கு வருவதற்கு உனக்கு ஒரு பணத்தை கொடுக்குறேன், எனக்கு இதை வரும்படி செய்யும். இது என்ன நம்ம எடுத்துக்கிறது? ரட்சிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கிறதா, ரட்சிக்கப்படலன்னு எடுத்துக்கிறதா? அதுதான் சொல்கிறது, மனம் திரும்பி எடுக்கிற ஞானஸ்தானம் இல்லை, இது விசுவாசி எடுத்த ஞானஸ்தானம். விசுவாசி எடுத்த ஞானஸ்தானத்தில் அப்படியே தள்ளாடுதல் இருக்கும், பரிசுத்தத்து மீது ஒரு தள்ளாடுதல் இருக்கும், பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது. இது சத்தியம், இதை தயவு செய்து கூர்ந்து கவனித்து கேளுங்க. ஏன் தாவீது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், புல்லுள்ள இடங்களை என்ன மேய்க்கிறார், அடையே பேசிட்டேன்ட்டு சலசலன்னு சத்தம் கேட்குது. தண்ணீரில் மேய்க்கிறார். டக்குன்னு அப்படியே எட்டி பார்க்குறார். பார்த்தால் பத்சேபால் குளித்து கொண்டிருக்கிறது. விசுவாச ஞானஸ்தானம் எடுக்கிற கேஸ் இதில். ஆனால் இன்னொரு புறம் பார்த்தா கர்த்தரின் உங்களுடைய ஆவி என்னில் வந்து வாசம் செய்கிற பொழுது, ஐயா நான் வேறே மனுஷனாக இருக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை நான் தியானிக்கிற பொழுது அக்கினி எனக்குள்ளே மூழ்கிறது. இந்த வார்த்தைலாம் அப்படி. அதுக்கப்புறம் அங்கே போனால் பொம்பளைங்க விஷயத்தில் வீக்கு. தாவீது சொல்கிறேன், இன்றைக்கி தாவீது மாதிரி தானே நிறைய பேர் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், கசந்து மனம் கசந்து அழுகுறான். அந்த இலக்கத்தை தொகை பார்த்து அப்போ வந்து பிரச்சனை சொல்லலை. 1 அது சொல்லலை. அது முற்றிலும் வந்து இவனுடைய ஃபுல் மிஸ்டேக்குமே தாவீது தான். அங்கே விபச்சார பாவம் இல்லை, அங்கே பலி செலுத்தலை. அந்த கணக்கெல்லாம் தொகையை எடுக்கிற பொழுது ஆத்மாவுக்கு ஒரு பலி செலுத்தணும். யாத்திரையாமல் 6:12 அதனுடைய ரகசியம் இருக்கிறது. அப்போயே யோவாப் சொல்ல, இப்போ எதுக்கு எண்ணுகிறீங்க, தொகையை எதுக்கு எண்ணுகிறீங்கன்னா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது, நீ கவனிரு, நான் ராஜாவா நீ ராஜாவானா என்ன பண்ண முடியும். சரி அது என்ன, அதுக்கேற்ற பரிகாரம் என்ன செய்யணுமோ அந்த காலத்தில் செய்யணும், அதையும் செய்யலை. அதனால் வாதை புறப்பட்டு வருகிறது. அப்பொழுது கதறுகிறார் தாவீது, பரிந்து பேசுகிறார் ஆண்டவரிடத்தில், ஐயா என்ன எதனா பண்ணுங்க, இந்த ஆடுகளை என்ன பண்ணிட்டு நல்ல மேய்ப்பன், அதெல்லாம் மெச்சு கொள்ளலாம். அதான் இவனுங்களாம் நம்ப முடியாது. நல்ல குணசாலியாக இருப்பான், அப்புறம் நல்ல ஒரு யுத்த வீரனாக இருப்பான், நல்லா பாடுவான், நல்ல பிசாசை துரத்துக்கிற இந்த கிருபை சுரமண்டலம் வாசித்தா பிசாசு ஓடும். ராசாவுக்கே போய் பேய் ஓட்டுறாள் நம்மால் தாவீது. உடன்படிக்கை பெட்டியை பார்த்தா காலைல பார்த்து நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடின்னு, அந்த ஒரு புகழ்ச்சியோ அந்த ஒரு மேட்டிமையோ அதெல்லாம் இல்லை. நடுவீதியில் நடனம் ஆடின்னு வர்றாரு, சந்தோஷம் உடன்படிக்கை பெட்டி கிடச்சிருச்சேன்னு. எல்லாம் நல்ல மனுஷன்தான். ஆனால் உறுதி இல்லையே. சபை 99% இப்படி தான் இருக்கும் உலகம் முழுவதும். நம்ப முடியாது ஐயா, அவனை 24/7 நம்ப முடியாது. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது. அவன் பலவீனத்தில் வந்து வேலை வரல. ஏன் பலவீனத்திலேருந்து வரலன்னா மனம் திரும்பலை. முதல்ல அந்த மனம் திரும்புகிற பொழுதே அந்த பிசாசு இச்சை என்ற பிசாசு நிர்மூலம் அடை. பாலியத்துக்குரிய இச்சைகள் பாலிய வயசுல போயிடணும். இதெல்லாங்க பாலிய வயசில் அபிஷாக்கை காலைல பார்த்தோமே, அபிஷாக்கு 16 வயசு, விருதாப்பி அடைஞ்சி கண்ணு வண்டி தெரியுது, சுய நினைவுலாம் இருக்குது. தலையாவது இப்படி ஆட்டியிருப்பேன் நானும் தான் வேணான்னு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு இது விருதாப்பி அணிந்து படுத்து வச்சுருக்காங்க. இடம் கொடுக்காம தான் இவருக்கு 16 வயசில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டுறாங்களா சூழ்ந்து இருக்கிற ஜனங்க. இதுதான் சொல்கிறது பலவீனத்தை அனுமதிக்கப்பட்ட பலவீனம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பத்சேபாலே பெரிய பிரச்சனை. அது பத்சேபாலை உள்ளே கொண்டு வந்து ராஜ்யபாரம் பண்ணுறதே பெரிய பிரச்சனை. வீட்டில் பயங்கர பிரச்சனை. அப்சலோமெல்லாம் கடும் கோபமாயிட்டான். நம்ம தான் ராசாவாகவும் நினச்சிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு பெண்மணி உள்ளே வந்துட்டா. தாங்க அம்மாவுக்கு காம்படிஷன் பார்த்தா அவள் கடைசியில் ஆண் பிள்ளை வேறு பெற்றுட்டா. குடும்பமே குலுங்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம தாவீதோட சாய்ஸில். அப்புறம் அபிகாயில், அப்புறம் அம்னோவம், அப்புறம் பத்சேபால், இப்படியே போய் 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 கடைசியில் நம்மால் ஒரு மாதிரி ஆகிட்டார். இதெல்லாம் வந்து சங்கரிக்கப்பட வேண்டிய சத்துருக்கள் மனம் திரும்பத்திலே வரும். ஏன் நான் அதை சொல்லுகிறேன்னா, திருமண உடன்படிக்கை அவ்வளோ லூஸாக இருக்குது தாவீதோட வாழ்க்கையில். இப்போ புரிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 13:4 ஞானஸ்தானம் தேரல. அதான் தனித்தனியாக அதை பேச முடியாது, ஒன்றோடு ஒன்று கலந்துருக்கும். நீங்கள் தான் அதை கிரகித்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். திருமண உடன்படிக்கையிலே எபிரேயர் 13:4 சொல்லுது, விவாகம் வச்சு யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்குது. முதல்ல உங்கள் திருமணத்தை நீங்கள் தான் கனம் பண்ணோம்.
எப்படி கனம் பண்ணோம்? வேஸ்தலத்தை விபச்சாரத்துக்கு தூரமாக்கப்படணும். இதெல்லாம் வாலிபமாக இருக்க பொழுதே கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் இந்த சத்தியத்தை இல்லை தெரியலையா? இப்போ கற்றுக்கொள்றீங்களா? பிள்ளைகளுக்கு இதை போதிங்க. எதிர்காலம் நல்லா இருக்கணும். இதை படிக்க வைக்கிறேன், அதை படிக்க வைக்கிறேன், அப்படியே ஏன் டைவர்ஸ் ஆகுது? மெத்த படித்த மேதாவிகளுக்கும் பல நாடுகளுக்கு பறந்து வந்த ஜனங்கள் வாழ்க்கையை எவ்வளோ துரிதமாக உடைத்துக் கொள்கிறான். காரணம் என்ன? விவாக மஞ்சம் அவ்வளோ அற்பமாய் அவர்களுக்கு தெரிகிறது. அது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கட்டும், சரீரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கட்டும், சமுதாயத்தில் பின்தங்கினதாக இருக்கட்டும், அறிவில் பின்தங்கினதாக இருக்கட்டும். ஐயா, தேவ சமூகத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னே உனக்கு அந்த அறிவு இல்லையா? அப்போ விசாரிக்க மாட்டீங்களா? எனக்கு தெரியாமல் ஏமாந்துட்டோம். யார்? நீ ஏமாறுற, நீ ஏமாத்துற. உள்ளே வந்த பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்களும் கர்த்தரும் உங்கள் ஜபம், உங்கள் உபவாசம், உங்கள் தான தர்மம், உங்கள் துதி ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய ஒரு நடத்த உள்ளே வருகிற ஜனங்களை மாற்றி போடும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அப்படி தான் சொல்லுது. உங்களுடைய மனைவிமார்கள் உங்கள் கற்புள்ள நடக்கைகளாலே புருஷர்களை நீங்கள் ஆராதனைப்படுத்திக் கொள்ளுகிறீங்க. புருஷர்களுக்கு என்று பேதுரு என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய நல்ல தேவ பக்தியினாலே பலவீனமான பாண்டமாகிய மனைவிகளை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டுத்தில் ஒன்று எது வீக்கோ, இன்னொருத்தருடைய ஜப வாழ்க்கையும் பக்தி நிறைந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்னொருத்தோடும் அதுதான் சொல்லப்படுகிறது. நல்ல உபதேசம், நல்ல தலைமைத்துவம், சரியான தலைமைத்துவம் இருந்தால், நல்ல ஃபேமிலி டாக்டர் இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. அவன் வழியாக போனால் ஸ்பெஷலிஸ்ட் கூட அவன் வழியாக போகலாம். நல்ல வழக்கறிஞர் பிரச்சனை இருந்தால் சொல்கிறேன். என்ன நல்ல ஆடிட்டர், சொத்துக்கள்லாம் இருக்கிற பொழுது இதெல்லாம் தேவை வரும் உங்களுக்கு இனி வருகிற நாட்களில். ஒரு நல்ல லாயர், இப்போ பெரிய பிரச்சனைகள்லாம் வருகிற பொழுது தெரிஞ்சிடும் உங்களுக்கு நீதித்துறை என்ன என்று. உடனே வியாதி வருகிற பொழுது மருத்துவத்துறை என்னென்று தெரியும். சொத்து சுதந்திரம்லாம் சேர்க்கிற பொழுது கணக்கர் யார் என்று தெரியும். இதெல்லாம் தெரிய வரும் இல்லையா? எல்லாம் தெரிஞ்சால் பிறக்கிறோம். இதெல்லாம் செல்வந்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெடியாக வச்சுருப்பான். இதுக்கு இதுக்குன்னு இதுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டான். ஏழையான மனுஷி எல்லாத்துக்கும் தானே போய் வேலை செய்வான். செல்வந்தனுடைய மனநிலை என்னவென்றால் எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருப்பான். மணி வில் ஒர்க் ஃபார் ஹிம், he will not work, he will only work for his goals, not for food. ஏழை சாப்பாட்டுக்கு வேலை செய்வான். இந்த மனுஷர்கள் எல்லாம் ஒரே கிரகத்திலே உருவாக்கப்பட்டவர்கள் தான். ஏன் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், ஏன் ஒருத்தன் ஏழையாக இருக்கான்? மனநிலை தான் காரணம். இந்த செல்வந்த ஜனங்கள் எல்லாம் வந்து குவாலிட்டி பார்ப்பாங்க, குவான்டிட்டி பார்க்க மாட்டாங்க. அதனால தான் அவன் செல்வந்தனாக இருக்கிறான். வாழ்க்கையில் உயர் தட்டில் இருக்கிறான், மேலே இருக்கிறான். பணக்காரன் இன்னும் பணம் அடைந்து பணம் பெருகுகிறது, ஏழை இன்னும் கீழே போய் கொண்டிருக்கிறான்னா அதுக்கு மனநிலை இருக்கணும். ஒரு இடத்துல போய் வேலை செய்கிற தவறு இல்லை, மாத சம்பளத்தில் இருக்கிறது தவறு இல்லை, அது கனவீனம் இல்லை. நல்ல வேலைக்கு போகிறீங்க, சந்தோஷம். ஆனால் அதில் இருந்தே பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையை காத்து கொண்டீங்களா, நீங்கள் தான் பெரிய செல்வந்தர். அப்படி பிரச்சனை வந்தாலும் சரியான நபரிடத்தில் போய் சரியான விதத்தில் அதை தீர்வு கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் மூல காரியம் என்னவென்றால், தலையானது சபை ஆத்துமா செழிப்பாக இருந்தால் மற்ற காரியம். சிலருக்கெல்லாம் சில வியாதிகளே வராமலே கண்களை மூடி இருக்கிறவங்களாம் இருக்கிறான். கோர்ட்டு கேஸ் இல்லாமலே கண்களை மூடி இருக்கிறவங்களாம் இருக்கான். சொத்துக்கள் இருந்தாலும் பிரச்சனைகளே இல்லாமலே கண்களை மூடினவங்களாம் இருக்கான். இதெல்லாம் நமக்கு வீணான அலைச்சலை கர்த்தர் விலக்கி வைக்கிறார் கீழ்ப்படிதல் பேரில். ஏன் அதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இந்த திருமணத்தை குறித்து அவ்வளோ அசட்டை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறேன், வேணா தள்ளி விடுதல் நான் வெறுக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஆமாம், அந்த காலத்தில் சரீரத்தில் உறுப்பில் தான் நீ விருத்த சேதனம், இப்போ இருதயத்தில் விருத்த சேதனம். உனக்கு பரலோகம் போதுக்கு கை இடலாம் இருந்தால் வெட்டி போடுன்றது வசனம். நீ குருடனா கூட பரலோகத்துக்கு வந்து சேரு. கண் பார்வையுடனா நரகத்துக்கு போவதை விட நீ பரலோகத்துக்கு குருடனா வந்து சேருவது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஆழமாய் நீங்கள் போகிற பொழுது அதில் இருக்கிற கட்டுப்பாடுகள் என்ன, கடுமையான சட்டத்திட்டங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரிய வரும். அதெல்லாம் தெரியாமல் கிருபைன்னு சொல்லி சுற்றி கொண்டிருந்தால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சத்தியத்துக்குள்ளே வந்து பார்த்தா தெரியும். கொஞ்சம் இப்படி வந்து பாருங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் இதில் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்கள் மத்தியிலே எழுந்தள்ளியிருக்கிறார். திருவிருந்து, இந்த விவாகரத்து, இந்த தள்ளி விடுதலை வெறுக்கிறேன், இது தேவன் இணைக்கப்படுகிற இணைப்பு. மனுஷன் பிரிக்காதிருக்க கடவை. இதில் முதல்ல ஒரு மனுஷனை இந்த பிசாசு என்ன செய்யும் என்று கேட்டால், சமாதானப்படுத்திவிடும். இந்த பெண் உனக்கு ஏற்ற துணை இல்லை, இந்த புருஷனுக்கு ஏற்ற துணை இல்லை, உன் குடும்ப பின்னணி வேறு, நீ கல்யாணம் பண்ணது குடும்பத்தை இல்லை, நீ கல்யாணம் பண்ணது அந்த நபரை. ஒரு நபரை நீங்கள் காத்துக்கொள்ள தெரிந்து கொள்ளணும்.
கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். யூ ஆர் லிவிங் வித் ஒன்லி ஒன் பர்சன், ட்ரை டு சேஃப்கார்ட் யுவர் மேரேஜ். நீங்கள் போய் அவங்க அம்மாவை பார்த்தேன், ஆப்பத்தால் பார்த்தேன், அப்பனை பார்த்தேன், அவளை எவ்வளோலாம் பேசுனா, பையனும் சொல்கிறேன், மகளையும் சொல்கிறேன், மகனையும் சொல்கிறேன், மணமகனும் மணமகளையும் சேர்த்து சொல்லுங்கள். அவங்க குடும்ப அகத்தினை பற்றியெல்லாம் நீங்கள் அவங்க உள்ளே இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் கொட்டி ஆக்ரோஷமான வார்த்தைகளை உதாசீனமாக பேசுகிற பொழுது திருமணம் அப்படியே குலுங்க ஆரம்பிக்கும். உடன்படிக்கை பேட்டி இதை வச்சு இந்த மாதிரி ஒரு அவலட்சணத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்கிறது இன்னும் அவலட்சணத்தை உண்டாகும், அலங்கோலம் ஆகிடும். அதான் வாசிக்கணும் இல்லையா, திருப்தி உள்ளவன் தேன் கொட்டை மிதிப்பான். பசியாக இருக்கிறவனுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சனமே, தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வறட்சி உங்கள் வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி தேவ சமூகத்திலிருந்து ஊழியம் செய்வீர்கள்? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், ஒருவன் தன் குடும்பத்தை விசாரிக்க தவறினால் அவன் எப்படி திருச்சபை விசாரிப்பான்? எப்படி விசாரிப்பான்? ஒன்று ஹோட்டலில் சாப்பிட்ணும், இல்லை வீட்டில் சாப்பிட்ணும், இல்லை நான் இப்படி ஆக்கும் நான் அப்படி ஆக்கும்லாம் சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதெல்லாம் தெளிந்த புத்தியுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்பு வேற, திருமணத்துக்கு 27வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படியோ இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அறிவாளி ஞானி எழுதுகிறார், வீட்டிலே உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும். எது உங்களுக்கு வேண்டுமோ அதை வீட்டிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பு கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, நான் இப்படி இருக்க நினைத்தேன், அப்படி நினச்சேன், வாழ்க்கை விரிசலோட நான் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன், என் தாய் தகப்பனுக்காக வாழ்கிறேன், இந்த மனுஷன் எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த மனுஷன் எனக்கு பிடிக்கவே இல்லை, கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார்கள், கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள், எல்லாம் நஷ்டமாகிவிடும், நான் திரும்பி போனால் வீட்டில் அடுத்து இன்னும் உடன்பிறப்புகள்லாம் இருக்காங்க, இதுக்காக வாழ்வேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்று உடையாவிட்டால் நாளை உடைந்து விடும். இன்று நீ திசை திருப்பப்படாமல் இருந்தாலும் நீங்கள் எங்கோ ஒரு இடத்துல சறுக்கி கொண்டு போகிறதுன்ற அர்த்தம். இந்த விவாக உடன்படிக்கை தயவுசெய்து மனதில் வைத்து கொள்ளுங்கள். அது பரிசுத்த மஞ்சம் உள்ளது. உண்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். அதனால் என்ன நடக்கும்னா, இந்த மனநிலை கொண்டவருடைய சரீரம்லாம் வியாதிப்படும். ஏன் வியாதிப்படுது தெரியுமா? இப்போ பாருங்கள், அந்த திருவிருந்து உபதேசம் உள்ள திருவிருந்துக்குரிய உடன்படிக்கை உள்ளே வருகிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் நீங்கள் வாசித்தால் தெரியும். இதனால் அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், இதனால் அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஏன் இந்த கசப்பு? இப்போ பாருங்கள், தாவீதினுடைய மனைவி மில்கால் என்ன நடக்கிறது? இருதயத்தில் அவமதிக்கிறான். அவங்க அப்பன் சொல்லி 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 ஆடு மேய்க்கிறோம், நம்மளோட கட்சியை நம்முடைய சின்னமும் தான் இவனை இன்று மந்திரி ஆக்கினது சொல்கிற மாதிரி இவன் எப்படி இருந்தான், எனக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் கூட வருது, ஏதோ ஒன்று, இல்லைனா நான் தாவீதை கீழ்ச்சிருப்பேன், இந்த மணிக்கு வந்து கோலியாத்தை கீழ்ச்சி சுக்குனராக போட்டிருப்பேன். ஜஸ்ட்டு இவன் உள்ளே வந்துட்டான். மகள்கிட்ட சொன்னால் மகள் என்ன சொல்லுவான்? தலை ஆட்டும், ஆமாம் டேடி. அதனால் இப்போ பாருமா என்ன ஆயிடுச்சு, ஒன்றை கொடுக்க வேண்டியதாச்சு, நீ வேறு இவனை ஆசைப்பட்டுட்ட, எப்படியோ ஒரு பொண்ணை தரேன்னு வாய் விட்டுட்ட நீ. அது முன்னாடி இருந்த பொண்ணு கடைசியில் ஆசிரியர் கல்யாணம் பண்ணி இது அமெரிக்காவை அழுது, வெரி அமிக்கபிள் செட்டில்மெண்ட், அதை பற்றி ஒரு தகவலும் இல்லை. ஆனால் நியமிக்கப்பட்டதோ தேரோ, இது உள்ளே பூந்துச்சு, ஆசைப்பட்டுச்சு, அதோடு அவ்வளோதான். அப்புறம் பிடிக்காமல் போயிடுச்சு. அப்போ பிடிச்சது, அதுக்கப்புறம் பிடிக்கல. இந்த அப்பா சொல்லி கொடுத்துனே இருக்கார், பாத்தியம்மா கொஞ்ச நாளே ரொம்பன்றான் இல்லையா, மாப்பிள்ளையே பிடிக்கல. அப்போ என்ன சொல்லுவாங்க? அவர் உத்தமன், நல்லவன், தேவனுக்கு பயந்தவன், தீமைக்கு விலகி பொல்லாப்புக்கு தூரமாக இருக்கிறவன், சன்மார்க்கன், நீதிமான் நான் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட பேசின்னு இருக்கான். அது ஏதோ கேள்விக்கு ஏதோ அட்ரஸ் சொல்லியிருப்பார். தாவீது ஒரு பொம்பளை கிட்ட பேசியிருந்தான், இருட்டில், முகம் பார்க்கல, இந்த மாதிரிலாம் சொன்ன என்ன இருக்கும்? அது ஏற்கனவே ஒன்றும் தெரியாது வாழ்க்கையில். எல்லாம் இருக்கப்பட்டவனுக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. தாழ்மையிலேருந்து வந்தவனுக்கு எல்லாம் நிறைய விஷயம் தெரியும். தோத்தவனுக்கு எப்பவுமே அறிவு அதிகம். எல்லாம் இருக்கப்பட்ட பரிபூர்ணத்துக்குள்ளே வருகிறதுக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. அது பரிபூர்ணத்திலே வளர்ந்த செல்வ செழிப்பினந்த சீமாட்டி யார்? மில்கால். இதுக்கெல்லாம் அப்படி கிடையாது. லோல்பட்டு லொங்குப்பட்டு அதுக்கப்புறம் தாவீதா, ஐயா அவரா, ஐயா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாமேன்னு ஒரு கையை கூப்பிச்சு, அவ்வளோதான். நம்மால் அப்படி அட்டென்ஷன் ஆகிட்டார். எல்லாம் கட்டத்தை கீழே போடுக்கிறா. வீக்கு அவிகாயில் வந்து சொல்லிச்சு இல்லையா, இல்லைன்னா பீன்ஸ் வெட்டுற மாதிரி விட்டுருப்பாங்க நாபால.
புருஷனை காக்கும்படி தான் வரா, தாவீதை கவரும்படி வரல. கொண்டு வந்த அந்த பதார்த்தங்களும் கொடுத்த அந்த ப்ரெசன்டேஷனும் மகா ரூபவதி வேறன்னு எழுதியிருக்கு. நம்ம ஆள் அதெல்லாம் பார்த்தா என்ன ஆவார்? ஒரு பக்கம் சாப்பாடு விடும், மகா ரூபவதின்னு அப்பயே மனசில் கணக்கு போட்டார். சரி, நம்ம ராஜ்ய பாரத்துக்குள்ளே இப்படி ஒரு ஸ்திரீயா? நாபாலுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கிறது சொல்லவே இல்லையே நமக்கு. கர்த்தர் தாவீதோடு இருந்தார். இது தப்பாக எடுத்துக்குவான அந்த பிரசங்கத்தை. தாவீதோடு இருந்தார். நாபால் செஞ்சது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு முதுகை காண்பிக்கிற ஒரு விஷயத்தை கர்த்தர் வெறுத்தார். அவனுக்கு மகாவாதன் வாதித்தவன் 10 நாள் செத்தான். நம்மால் கேஸ் ஜெயிச்சா மாதிரி ஆயிடுச்சு. பழம் நழுவி பாலில் விழ, அது என் வாயில் விழ என்பதை போல. இதுதான் விதவிக்கு வாழ்க்கை கொடுத்து நம்பர் 1 ஆச்சு தாவீது. அப்புறம் அவளுடைய முக்காடு அந்த இதெல்லாம் முடிஞ்சு, அந்த செரிமனியெல்லாம் முடிஞ்சோடனே வா நம்மோடு வர வழியில் அம்னவான், இந்த அக்கா கட்டினா தங்கச்சி ஃப்ரீன்ற மாதிரி. அப்போது புடவை வாங்கினா ஜாக்கெட் ஃப்ரீன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அம்னவாம். அது கூட சும்மா வந்துச்சு, ஆதியம் மறுமணி. சரி வா, நீ சும்மா தானே, நீ வா மறுமணியா. பாருங்கள் எப்படி இருக்குது தாவீதுடைய வாழ்க்கையே. ஒன்று ஒழுங்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுதான் தகப்பனுடைய கூடாரத்தில் இருந்துச்சு இல்லையா அந்தம்மா, அப்படி தான் பேசிக்கொண்டே இருப்பான். நீங்கள் இல்லைனா பாருங்கள், உங்களுடைய நீண்ட கால அனுபவத்திலே சபையார் நல்லா வாழ்ந்து கனி கொடுக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால், விருத்தி அடைந்திருக்கிறவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் தாய் வீட்டுக்கும் அவளுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். அவன் நல்லா கனி கொடுத்து புருஷனுக்கு மனைவியாக இருப்பார் ரெபேக்கால போல. சிலதெல்லாம் வருமானத்தை மிச்சப்படுத்துறதுக்கு புருஷனுக்கு இப்படியெல்லாம் சேமிச்சு கொடுவான்னு சொல்லி போய் கடைசியில் புருஷனே வேறொரு ஸ்ரீ இடத்துல எழுந்தவங்க தான் அதிகம். இது உலகம். அது ஜப குறிப்பு, அதுக்கு ஜெபிக்க, அதுக்கு தீர்க்க தரிசிகளாம் எழும்புவாங்க. ஆமாம் ஆமாம் அவங்க மாமியார் மந்திரம் பண்ணிட்டான்றது, ஆமாம் அவன் புருஷன் ஒருத்தையை வச்சுக்கிறான்றது, தீர்க்க தரிசி எப்படியெல்லாம் உரைக்கிறாங்க பாருங்கள். இதை இவங்க நாடி கேட்கறது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தாவீதோடைய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி கோலியாத்தை கொன்னதே வேஸ்ட்டாக போச்சு என்னை பொறுத்த வரைக்கும். இஸ்ரேல் ஜெயிச்சிச்சு, இஸ்ரேல் சேனைகள் காக்கப்பட்டது, நம்ம தாவீதுடைய வாழ்க்கையை நாசமாக போனது. ராசாவின் வீட்டு பெண்ணு, ராசாவின் வீட்டு பெண்ணு, ராசாவின் வீட்டு பெண்ணுன்னு கடைசியில் பார்த்தா ராஜாவின் வீட்டு பெண்ணுக்கு ஏற்றது அப்சலோமுடைய மம்மி, அதாவது அப்சலோமுடைய தாய் ஒரு ராசா கேசூர் ராசாவினுடைய மகள். தாவீது பட்டயத்தை தூக்குவதற்கு முன்பே அந்த ராஜா பயந்துட்டான். இவன் யுத்தம் நம்ம தோக்கிறதுக்கு சம்மந்தியாகி நம்ம அவனுக்கு பெண்ணை கொடுத்து நம்ம ராஜ்யபரத்தையும் காத்து கொள்ளலாம். பொண்ணுக்கும் ராஜாவின் வீட்டில் கிடச்சிது. ஏற்கனவே ஒரு ராஜாவின் மகளை கல்யாணம் பண்ணி விலகதை போயிட்டான். கல்யாணம் தான் ஆச்சு, ஆனால் ஒன்றும் ஆகலை. இது உலகம் ஃபுல்லாக போயிடும். அது வெளியில் சாதாரண வீட்டு விஷயமே வெளில போகுது பார்க்கத்தக்கதில். இது ராசா இல்லையா. அடுத்தது தாவீது கொன்றது 10,000 என்று சொன்னார்கள் அல்லவா, இவ்வளோ ஃபேன்ஸு. கட்சியில் இவர் வாழ்க்கையை அனுஷ்டாளுங்க எல்லாம் பாடி 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 இந்த பாட்டு பாடினாங்க. பெண்கள்லாம் புகழ்ந்து பாட 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 சவுலுக்கு பிபி ஏறிடுச்சு. என்னது நேற்று வந்தவன் நம்மளுடைய புகழ்ச்சி தானே புகழ்ந்துட்டு போகிறான், நம்ம கட்சி தானே, கட்சி பிரபலமாகுதுன்னு அப்படிலாம் நினைக்கல. நான் என்ற எண்ணம் வருகிறது. வீட்டுக்கு போய் அப்பா கண்ணீர் விட்டால் எந்த மகள் சும்மா இருப்பான்? பாருமா இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு, ஏற்றி 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 கட்சியில் அது வேண்டாம் வெறுப்பாய் அவன் அவமதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் சொல்லுது, திருமண மஞ்சத்தை நீங்கள் அசுசிப்படுத்துகிறீங்க, அவமதிக்கிறீங்க. அற்பமாக என்ன வனாந்திரம் தான். அப்புறம் தவறு பண்ணுகிற இரு சாராரும் கேட்டாக்கா எனக்கு வீட்டில் ஒழுங்காக இல்லை, அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன். என்னென்னலாம் பாருங்கள். பண்ணுற இச்சையை மேற்கொள்ள நம்மளுக்கு தெரியல. சிலுவிலை சரீரம் அறையப்படலை, இச்சைகளிலிருந்து வெளியே வந்த அனுபவம் இல்லை, மனம் திரும்பி ஞானசானம் எடுத்த அனுபவம் இல்லை, விசுவாச ஞானசானம் எடுத்தாச்சு, தசம சாணி சபைக்கு போகிறது. அதனால் போதுகிறோன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கலாம். தசமபாகத்தை கத்தி காத்துக்கொள்ள. ஆமாம் ஆமாம் பிரதர் நீங்கள் எப்படி சிஸ்டர் கூட வாழ்கிறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் கர்த்தர் சும்மா விட மாட்டார். போதுகனையும் சும்மா விட மாட்டார், விசுவாசியும் சும்மா விட மாட்டார். இதெல்லாம் வாதம் உள்ளே வந்துடும், சபைக்குள்ளே வாதம் வந்துடும். அப்புறம் போதகர் வீடு பயங்கரமாக டிமாலிஷ் ஆகிடும். ஆமாம் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆட்டுக்களை சிதறடிப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. காரணம் என்ன? உன்னை மேய்க்க சொன்னால் நீ ஏய்க்கிற. அந்த பெண்மனுடைய கண்ணீர் தேவ சமத்தில் போச்சுன்னா நியாய தீர்ப்பில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில் வருகிறது என்ற வேதத்தில் வாசிக்கிறது. காரணம் இதுதான். எவன் தசமாக கொடுக்குறானோ அவன் பக்கத்தில் போய் நிற்கிறது, எவன் கொடுக்கலையோ அவனை ஏசுறது, அவனை கண்டுக்கிறதே இல்லை, அவனை அற்பமாக பார்க்கறது. அப்போ போதகருக்கு வனாந்தரம் நித்தியமாய்க்கு கட்டளையிடப்படும். பூமியில் அதெல்லாம் நடக்கும். ஒன்று இருக்காது, போதகருடைய பிள்ளைகள் திசை திரும்பிடுவாங்க.
ஜெபித்தோம் உபவாசித்தோம் ஒன்றும் நடக்கலை. இல்லை, எங்கேயோ உடன்படிக்கை பெட்டி ஆடுது. திருமண உடன்படிக்கை பகிரங்கமாய் சொல்ல வேண்டும். சரீரத்தில் கோளாறு இருந்தாலும் அது சரிப்படுத்தலாம், மனதில் கோளாறு இருந்தாலும் உட்காந்து பேசி சீர்படுத்தணும். அதுதான் ஆலோசனை, கவுன்சிலிங். போதகம் செய்ய மாதிரி யார் செய்கிறது? அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் இல்லையா, நீங்கள் ஏன் உலக பிரகாரமாய் போகிறதை போல மற்ற காரியங்களுக்கெல்லாம் போகிறீங்க? எல்லாம் கோர்ட்டில் நோட்டீஸ் போட அனுப்பிச்சிட்டான். கொரிந்து சபையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. கோர்ட்டு கேஸும் சுற்றி இருந்ததுங்க அந்த காலத்தில். அதனால தான் பவுல் சொல்கிறார், எல்லாம் பரிசுத்தவான்கிட்ட வச்சே பேசி ஆஃப் பண்ணியிருக்கலாம் இல்லையா? உங்களுக்குள்ளே பரிசுத்தவான்கள் இல்லையா? இப்போ கேட்டால் இல்லையா, நான் இல்லை தான் சொல்லுவாங்க. இப்போ ஏன்னா எந்த பரிசுத்தவான் போய் பேசுகிறாலும் என்ன சொல்லுவானாக்கா, இவன் பொண்ணு பாஸ்டரு, பொண்ணு பக்கம் இருக்கிற பாஸ்டர், பொண்ணு வீட்டு பாஸ்டரு, பொண்ணுக்கு சாதகமாக தான் பேசுவாங்க. அந்த மாதிரி என்ன சொல்லும், பாஸ்டர் வந்து அந்த மணமகன் வந்து சார்ந்த பாஸ்டரு, மாப்பிள்ளை வீட்டு பாஸ்டர் இவர், அவங்களுக்கு தான் பேசுவாங்க. நடுநிலையாய் பேசத்தக்கதான நம்பிக்கை சம்பாதிப்பதெல்லாம் அந்த போதக கிருபையிலே ஒன்று. மேய்ப்பனுடைய பையில் 5 கூழாங்கல் இருந்தது இல்லையா தாவீதுக்கு? அந்த கூழாங்கலை வச்சு தான் அந்த கோலியாத்தை வென்றான்னு தவிர பட்டயத்தினால் அல்ல. மேய்ப்பனுடைய பை ஒழுங்காக இருக்கணும். பை என்ன கலெக்ஷன் பேக் இல்லை, அவனுடைய எல்லா வஸ்திரம் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த மாலை வேலை உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார். திருமண உடன்படிக்கை ஒழுங்காக போகணும். ஒழுங்கீனமாக போச்சுன்னா பிரச்சனை. இது தான் திருவிருந்து இதில் சேர்ந்து வருது. இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கிற பொழுது யாராவது ஒருத்தர் சிக்காயிடுவாங்க. ஏன்? கணவனை குறித்ததான காழ்ப்புணர்ச்சி, மனைவியை குறித்ததான காழ்ப்புணர்ச்சி, ஜீவியம் சரியாக இருக்காது. எலும்புக்கிட்டே பிரச்சனை இருந்தால் எலும்பு தேய்மானம், எலும்பு பிரச்சனை, எலும்பு இது அது ஏதாவதுன்னு சொல்லி விட்டுரும். இந்த எலும்பு விழா எலும்போடு உனக்கு பிரச்சனை, அதை சரி பண்ணிக்கொள்ளுங்க, இன்றைக்கே நீங்கள் சுகமாவீங்க. இதுதான் சத்தியத்தை தெரிகிற பொழுது சத்தியம் உங்களுக்கு சுகமாகும். இதே தெரியாமல் அங்கங்கே சுற்றி கொண்டு வருவோம், அங்கங்கே எழுதி வச்சுட்டு வருவோம், அங்கங்கே லெட்ரு போடுவோம், அங்கங்கே புக்கு அனுப்புவோம், அங்கங்கே நம்ம விதைக்கணும். அந்தந்த ஊழியத்துலேருந்து வருஷம் ஒருத்தன் ரெப்ரசன்ட் பண்ணுவான். சபை அது ஒரு மூலையில் இருக்கிறது. அப்போ பிரச்சனைக்கு சபை என்ன பண்ணுகிறது? இல்லை, நான் நிறைய பேரை வச்சுருக்கேன், அதெல்லாம் செட் ரைட் பண்ணேன். இப்படி தான் சபை நாசமாக போகிறோம். சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் எதிராளி அல்ல. அதெல்லாம் விழிப்புணர்வு ஒழியும் தேவனை அறியாத ஜனங்களுக்கு. தேவனை அறிந்த பிறகு சபை தான் உங்களுக்கு தலைவாசலாக இருக்கிறது. இது சுயநலத்துக்காக பேசுகிறதுல ஊடகத்து வழியை கேட்கிற விசுவாசிகள் எல்லாரும் உள்ளே வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் ஒரு நாட்டிலேருந்து கேட்குறீங்க, அது எப்படி சாத்தியமோ எல்லோரும் இந்த சபைக்கு வாங்கன்னா? போகிற சபையிலே பார்த்து தெரிந்து கொண்டு போங்க. அங்கேயும் உங்களுக்கு பரிசுத்தவான்கள் இருப்பாருங்க உங்கள் ஊரில். அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டு மாறுபாட்டை சந்திட்டு விலகி உங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளுங்க. சபையில் இருக்கிற சத்தியம் எத்தனை நாடுகள் இன்று ஆன்லைனில் வந்து கலகுகிறார்கள் என்று பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. போதகர் இல்லையா? சத்தியத்தை உரைக்க ஜனங்கள் இல்லையா? இல்லை என்பதல்ல, யாரும் சந்திக்கவில்லை என்பதுதான் பரிதாபம். இணைக்கப்பட முடியவில்லை. ஆத்ம தாகத்தில் நிறைந்திருக்கிறேன், நிறைந்ததை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார். திருவிருந்து உடன்படிக்கை இந்த வரம் பொருள்லாம் கொடுக்குறப்ப அது வியாதி ஏன் வராது? இந்த காழ்ப்புணர்ச்சியோடு, கசப்போடு, இருதயத்தின் அவமதிப்போடு போய் நீங்கள் திருவிருந்து எடுத்தீங்கன்னா, கணவனாகட்டும் மனைவியாக இருக்கட்டும், உங்களுக்கு திருவிருந்து ஆராதனையாக இருக்காது, பெரிய ரோதனையாக இருக்கும். எடுக்காமல் போனாலும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எடுத்தால் பூமியில் நிலைத்து இருக்க முடியாது, அது ஆரோக்கியமாக இருக்க முடியாது. சின்ன பசங்க முதல் கொண்டு சொல்கிறேன் நான், திருமணமாகாதவர்கள் கூட வாலிப பிள்ளைகள் ஏதோ ஒரு அசுசியான பாவம் வைத்துக்கொண்டு நீங்கள் எடுப்பீங்கன்னா, உங்களுடைய சரீரம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய தொழில் எல்லாம் சின்ன வயசுலேயே வர்றது. இதெல்லாம் இளம் வயதிலே இதெல்லாம் நீங்கள் சரியாக வந்தீங்கன்னா, வாலிப பிராயத்திலே கர்த்தரை சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கைக்குள்ளே வருகிற பொழுது, இதுக்கு சத்தியத்துக்கு நீங்கள் செவி சாய்க்கிற பொழுது, நீங்கள் எல்லா விதத்திலும் மேலே உயர்த்தப்படுவீர்கள். இல்லாவிட்டால் நமக்கு சரீரத்தில் 40 வயசில் வர பிரச்சனைலாம் 20 வயசுலேயே வந்துடும். நான் சபிக்கவில்லை, பயமுறுத்தவில்லை. சத்தியத்துக்கு விலகி போகிற கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற நாட்கள் வருகிறது அல்லவா? நீயோ தீமோத்தியோ இவைகளெல்லாம் விட்டு விலகு என்று பவுல் சொல்லுகிறார். காரணம் என்ன? ஊழியக்காரனே விலக வேண்டும். சில காரியங்களுக்கு ஊழியக்காரனை விலக வேண்டும். அதான் சொல்லுகிறேன், இந்த தசபாகத்தின் மீது சார்ந்து வாழுகிற பொழுது பிரச்சனை வந்துவிடும். கர்த்தரை சார்ந்து வழுக்க பொழுது தசமாங்கள் வந்து குவியும். அது யார் கொடுக்குறா, எங்கேருந்து வருதெல்லாம் தெரியாது. கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். அவருடைய வழியில் வருகிற ஆசீர்வாதம் வேறு, நான் கேட்டு பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் வேறு. அதனால்தான் உங்களுக்கு சொல்லுகிறது, போதகன் சபையை நம்பி அல்ல, போதகன் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும்.
சபையார் கர்த்தரை பார்த்து சபைக்குள் வர வேண்டும். இரண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் மேய்ப்பெண். போதகங்க சபையில், சபை போதகர் நம்பி இல்லை. ரெண்டு தாராருமே கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். உடன்படிக்கை இதெல்லாம் ஆண்டவர் எடுத்து சொல்கிறார். லேவியாகமம் 26 அதிகாரம் வாசித்தா தெரியும். உடன்படிக்கை கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை, ஞானஸ்தான உடன்படிக்கை. ஐயா, ஞானஸ்தான உடன்படிக்கையில் சரி பண்ணிக்கொண்டே இருக்கணும். மனம் திரும்பி எடுத்திருக்கிற ஞானஸ்தானத்தில் பல மாசுபடுத்துகிற காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். தேவ சமூகத்தில் நடந்த திருமணத்தில் உடைக்கத்தக்கதாய் பிசாசு கங்கணம் கட்டி கொண்டே இருப்பான். அப்புறம் திருவிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்தே இருப்பான். தேவ சமூகம் கிடைத்த தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஆமாம், லூசிபரே காலி ஆகிட்டான். நான் சிங்காசத்துக்கு ஏறுவேன்றான். நம்ம பாட்டுக்கு நம்ம ஊழியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த காலத்தில் நான்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட சபையில் போய் சேர் எடுத்து போட்டுக்கொண்டே இருப்போம். அப்போல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பெரிய தரிசனமும் இல்லை, கனவும் இல்லை, நினைத்தும் பார்த்தது. சேர் எடுத்து போடுறது தான் அடிமையின் வேலை தான். அது கடைசியில் பார்த்து அதிபதியின் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை. தாழ்மையாய் செய்கிற ஊழியம் எப்பொழுதுமே கனி கொடுக்கும். மேன்மைக்காக செய்கிற ஊழியம் நிலைத்திருக்காது. நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். நான் சபைக்கும் போதிக்க விரும்புகிறேன். என்ன பகுதியில் வைத்தாரோ அந்த பகுதியில் உண்மையாக இருங்க. ஊழியத்தில் கூட சொல்கிறேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை, விவாக உடன்படிக்கை, திருவிருந்து உடன்படிக்கை, 3 உடன்படிக்கை முக்கியம். அது சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சி உண்டு பண்ணிவிடும். இதுவரை வரலன்னா இனியிலேருந்து ஆரம்பிங்க. ஊழியத்து வழியை கேட்கிற தேவ ஜனமே, தயவு செய்தது அற்பமாக என்னது? இதிலிருந்து தான் பேசுகிறார் கர்த்தர். இந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து தான் பேசுகிறார். இஸ்ரேல் புத்திரர்களுக்கு நீ கற்பிக்க வேண்டிய கற்பனை நான் எடுத்து சொல்லுகிறேன். இப்போ திருமண உடன்படிக்கை பார்த்தீங்கன்னாக்கா சபை நாசமாய் போய்விடுகிறது. அந்த கஸ்பி எஸ்து என்ற 2 பேர் பிலேயாமினுடைய உபதேசத்தை கேட்டு இஸ்ரவேல் புத்திரர்களை போய் அந்த மீதியான ஸ்ரீயோடு கூட வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெனகாஸ் என்ற ஆரோனின் பேரன் என்ன செய்கிறான்? ஈட்டி எடுத்து போய் குத்தி விடுகிறான். 2 பேரும் செவத்தோடு வச்சு வாத நிற்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இப்படிப்பட்ட ஜோடிகளோடு கூட நாம் இணைந்து செயல்படக்கூடாது. இந்த சபை அப்படி தானே செயல்படுகிறது. அது நேரடியாக வேசித்தனம் வந்து இது உலக ஸ்நேகத்தில் வேசித்தனம் பண்ணிட்டு உள்ள வருது. இப்படிலாம் பண்ணால் எப்படி சபை ரன் பண்ண முடியும்? ஜனங்க போய்விடும். இல்லையா, அப்படியெல்லாம் இல்லை. அதுதான் சொல்கிறேன், கர்த்தரை நம்பி ஊழியம் செய்கிற பொழுது கர்த்தர் நிரப்புவார். உங்கள் பாத்திரத்தை நிரப்பார், சபையை நிரப்பார், ஜனங்களை நிரப்பார். உங்களுக்கீடான மனுஷர்கள் உண்டு. ஜனத்தை தக்க வைக்கணும்னு சொல்லி கர்த்தரை சிலுவையில் அறையாதீங்க. தலைமைத்துவமே கர்த்தவங்களோடு கூட பேசுகிறான். அப்புறம் போதகம் வீட்டில் இதே பிரச்சனை வரும். விசுவாசிக்குள்ளே வருகிற பிரச்சனை போதகன் வீட்டில் வரக்கூடாது என்பது என்னுடைய ஆதங்கம். ஏன்னா அவங்க தெரியாமல் செய்யலாம். இவன் அதுக்கு உடனடியாக போகிறதுனா அந்த நியாய திருப்பி வீட்டுக்குள்ளே வருது. எவ்வளோ அவலட்சணமான காரியங்கள் போதகருடைய வீடுகளிலே நடக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிள்ளைகள் மட்டுமல்ல, துணையிலே சொல்லுகிறேன். போல்டை ஏன் பேச முடியல? ஏன் ஏழையை போல கூன் போட்டு நிற்கிறாய்? ஏன் எழும முடியவில்லை? ஏன் பிள்ளைகள் உன் பேச்சு கேட்கவில்லை? நீ தேவன் பேச்சை கேட்கவில்லை. சர்வசாதாரணமான விஷயம் அது. எனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிஞ்சா என் பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். சபை பயந்து நிற்கும். நான் சபைக்கு பயந்து முகஸ்துதி செய்து இப்படி அப்படி எல்லாம் நானே எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணி மேனேஜ் பண்ணி ஏதோ சரி பண்ணி பூசி மொழிக்கி கிருபைன்னு சொல்லி போனால் கடைசியில் எல்லாமே என்னை காரி உமிழும். ஆமாம், எந்த ஜனத்துக்கு நீ பட்சமாய் போகிறாயோ அந்த ஜனம் உனக்கு பகையிலே மாறிவிடும். ஏன்னா முதல்ல சிலுவை, பரிசுத்த தேவனை சிலுவையில் அறிந்து விட்டு போகிறேன். வேறு யாரும் அறையவில்லை, நானே அறையிறேன். அப்புறம் நானே வருஷத்துக்கு ஒரு முறை குட் ஃப்ரைடே கொண்டாடுறேன். அதாம்மா, அது எல்லோரையும் கூட்டி அப்புறம் அதுக்கப்புறம் 3 நாளில் ஈஸ்டர் கொண்டாடுறோம். அப்புறம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா வரார். அப்புறம் ஈஸ்டரில் முட்டை வருது, கேக் வருது. கேக்கு முட்டை எப்பவும் சாப்பிட்லாம், டெய்லி கூட. இதெல்லாம் வேதத்தில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கோவம் வரும். அப்புறம் வீடு எப்படி விளங்கும்? யோசிச்சு பாருங்க. ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிசாசு உள்ளே இறங்கி அலங்கோலப்படுத்தி விடுகிறான். வாலிப வயசில் பிள்ளைகளுடைய இச்சையில் மூழ்கி விடுகிறாங்க. திருமண வயசில் விவாகரத்தாக்கி விடுகிறது. வெளியில் சொல்ல முடியவில்லை. பிள்ளைகள் ரட்சிப்பின் வாசனைக்குள்ளே வராமலே சில பேர் இருக்கிறாங்க. தகப்பனை பார்த்தா பிரகாசிப்பான், முழங்குவான் மேடையில். இதெல்லாம் வருதுக்கான காரணம் என்ன? 3 உடன்படிக்கை இங்கே யார் வாழ்க்கையிலுமே இல்லை. யார் வாழ்க்கையிலும் இல்லைன்னா போதுகிற இடத்துலையும் இல்லை, சபை இடத்துலையும் இல்லை. 3 உடன்படிக்கை. பொருளாதார பிரச்சனை வந்தால் உங்களுக்கு மனைவி உங்களுக்கு போஷாப்புக்கு இருந்தால் புருஷன் உங்களை விட்டு போய்டுவான்னு நினைக்காதீங்க சகோதரிமார்கள்.
அப்படி நினைக்க தூண்டுகிறது பிசாசு. என் தேவனுடைய உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை நான் உத்தமையாக இருக்கிறேன், அந்த தேவனுக்கு பயந்து நடக்கிறேன், அந்த ஞானஸ்தான உடன்படிக்கை அனுதினமும் நான் நினைவு கூறுகிறேன். திருவிருந்து உடன்படிக்கை எடுக்கிற நாளைக்கு முன்னால் இல்லை, வாழ்க்கை முழுவதும் திருவிருந்து கன்று நான் ஒரு பயபக்தியோடு இருக்கிறேன். இதிலெல்லாம் நீ பயபக்தி செலுத்துகிற, அதெல்லாம் உனக்கு ஜீவனை கொடுக்கும், அதெல்லாம் உனக்கு பயபக்தியை கொடுக்கும். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன் வாழ்க்கையிலே முன்னே போய்கொண்டே இருக்கும். தேவ மகிமை உனக்காய் காத்து கொண்டு இருக்கும். இப்போ பாருங்கள், கெருபீன்கள் மத்தியில் இதே இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டி செய்யலாம். ஏன் அதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இதிலேருந்து அப்படியே வார்த்தை வருதா? அதெல்லாம் இல்லை, அங்கேருந்து தான் வருது. இந்த மாதிரிலாம் ஜாலமாக எல்லாம் பண்ணலாம். இந்த சபையில் விளக்கு இப்படி பின்னாடி வைக்கலாம், இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கலாம். பார்க்குறவங்களாம் மனர்மயமாக பித்தளையில் போட்டு பாலிஷ் பண்ணால் தங்க மாதிரி ஜொலிக்கும். திஸ் ஆல் டைவர்ஷன்ஸ். என் வாழ்க்கை நான் உடன்படிக்கை பெட்டியாக இருக்கணும், நான் ஆசாரனாக இருக்கணும். இந்த உடன்படிக்கை பெட்டியில் எனக்கு வந்து சேர வேண்டிய சரத்துக்கள், சத்துவங்கள் எல்லாம் வந்து சேரணும். என் வாழ்க்கை அனுகூலமாக இருக்கும். கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன், நீ சொன்னதே சொன்ன ஆசீர்வதி, பலப்படுத்தும் கிருபைக்குள்ளே முடி மறைத்து 3 பகுதிகளாக உடன்படிக்கை பெட்டி தியானிக்க கிருபை செய்தேன். ஆசீர்வதியும் இயேசுவின் ரத்தளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முன்னே நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்ய சகல உபாரம் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் நம் நேரோடு சதாகாலம் சொல்ல பரிசுத்தவான்கள் இருப்பதாக, ஆமென், ஆமென்.